அன்புள்ளங்களுக்கு வணக்கம். என்ன இன்னைக்கு அண்ணன் எங்கேயோ நிற்கிறாரு. ஆமாங்க, பெயிண்டிங் செக்ஷன் வந்துருச்சு வண்டி. அதுக்குள்ளே நான் வேறு வண்டி எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன். நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் வண்டி விட்டுருந்தார் I20. அந்த I20 வந்துங்க என்ன வேலை செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோன்னு பிஃபோர் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இருங்க. இதுதான் பிஃபோர். இந்த I20 வந்து வேலை செய்ய போகிறோம் இப்போது இருங்க. அப்படியே சுற்றி காமிச்சிட்றேன், பிள்ளைகள் எல்லாம் காமிச்சிட்றேன். அவருடைய ரொம்ப சென்டிமெண்ட்டான வண்டிங்களாம்மா. இந்த சீட் கவர் கீட் கவரில் மாற்றணும், மேட்டு ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே மாற்றணும். அப்பா நீ கூணாங்குது. பாருங்க, பேக் பம்பர் எல்லாம் வண்டி சுற்றி குத்து டென்ட்டு ஸ்க்ராட்சு எல்லாம் சுற்றி இருக்குதுங்க வண்டியை. சரி, வண்டி வேலையை ஆரம்பிக்கிட்டோம். உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். என்ன கலர் தெரியுங்களா? நம்ம ஒரு ஜெயிலோ அடிச்சு தெரியுங்களா? சென்னை அசிஸ்டன்ட் கமிஷனர் வண்டி, அவரோட கலர் அடிக்க சொல்லியிருக்கிறார். சேம் அதே மாதிரி வேணுங்களாம்மா. எந்த அளவுக்கு ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியல. கொடுப்போம், நம்மளால முடிஞ்ச ரிசல்ட் எப்படியும் கொடுத்துருவோம் இல்லைங்க, குவாலிட்டியும். சரிங்க, கீழே மெரூன், மேலே ஃபுல்லாக பிளாக், சேம் கலர் பிடிக்கும். ரொம்ப பிடிச்சதுங்களாம்மா அவருக்கு அந்த கலரு. அதனால் ஒயிட் வந்து நம்ம இந்த கலர் வந்து மாற்ற போகிறோம். நிறைய பேர் கேட்டிருக்கேன், கலர் மாற்றினா பிரச்சனை வராதா அப்படின்னு. கலர் மாற்றினால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஓன் வண்டி ஓன் போர்டு நம்மளுது. அப்படி சப்போஸ் நீங்கள் ப்ரொசீஜர் படி பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இதுக்கு ப்ரொசீஜர் இருக்கான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. எல்லா டிஎபிஎஸ்லையுமே இருக்குது. நீங்கள் கலரை மாற்றிட்டு இந்த ஆர்சி புக் கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய டிரைவிங் ஸ்கூல் அந்த மீடியேட்டர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த நாளோ 2 நாளில் நீங்கள் வண்டி கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அது ஒயிட்டுங்கிறத அடிச்சுட்டு மெரூன் எழுதி கொடுத்துருவாங்க. அது இருக்குது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். பரவாயில்ல, எதுக்கு நம்ம சொல்லிடுவோம். நிறைய பேர் ரீப்பீட் அடிக்கிறனால பிரச்சனையான்னு கேட்குறாங்க. சரி, எல்லாருக்கும் முடிச்சுட்டுங்க அவங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணணுங்க. ஓகே. இன்னும் முகமே தெரிய மாட்டேங்குது. தெரியுது. எல்லாருக்கும் I20 அது வந்து மெயினாக வந்து அவர் கலர் தான் கொஞ்சம் பெரிய ஒரு குறையாக இருந்ததுங்க. அதனால் வந்து எனக்கு ஒயிட் வேண்டாங்க, எனக்கு ஒரு ஜைலோ பண்ணிங்க, அந்த ஜைலோ மாதிரி பண்ணி கொடுங்கன்னாரு. அதனால் மெயினாக வந்து நம்ம பண்ணின விஷயமே வந்து பார்த்திங்கன்னா டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங். பெரிய வேலைகள் செய்யுங்க, சில வேலைகள் மட்டும் தான் பண்ணணும். என்ன வண்டி பார்த்துடலாங்கிறீங்களா? ஐயோ, என்ன மூஞ்சி தெரிய மாட்டேங்குது, ஒரே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. டபால்னு காமிக்கிறேங்க, ஒரே நிமிஷம். அப்போ ஒரு சின்ன சவுண்டு காமிச்சிட்டுங்களா? பார்த்துடலாங்களா? டிஎம்எஃப் வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, சீக்கிரம் காமிங்கன்னா வண்டி என்னன்னா இப்படி பண்ணிகிட்ருக்குறீங்களே அப்படின்னு. சரி, பார்த்தோன்னே இப்போ போல் பண்ணிடுவீங்க நம்ம டிஎம்எஃப். இருங்க, காமிச்சிட்டு அப்புறமேல் பேசிக்கலாம். செவளக்காலை இருங்க, அது மேலே கரெக்டாக இங்கேயே வெயில் அடிக்குதுங்க.
மணி கரெக்டாக 4:45 ஆச்சுங்களா. அதனால் இது மேலேயே வெயில் அடிக்குது. இந்த பக்கம் வந்துடலாம். ஓகே ஓகே. இந்த பக்கம் கொஞ்சம் நிழலாக இருக்குது பாரு. சரி இருங்க, நான் அப்படியே ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்துடுறேன். இவ்வளோதானுங்க. டிங்கரிங் பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணி இருக்குதுங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே இருங்க, சுற்றி காமிச்சிடுறேன். இன்னும் லோகோ ஒட்டணுங்க. அதுக்குள்ளே ஏன் அவ்வளோ அவசரமாக எடுக்கிறேன்னு கேட்குறீங்களா? அவர் வந்துட்டாருங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டு. அதுக்குள்ளே ஒட்டணும். அதுக்குள்ளே நம்மளுக்கும் ஒரு வேலைக்காக கிளம்பணும். அதனால் இருங்க, பையன் ஒட்டுறக்குள்ளே ஒரே நிமிஷம் நான் வீடியோ எடுத்துகிட்டு ஓடி வந்தேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாங்கள் தான் உட்காந்துட்ருக்கிறாரு. இருங்க அப்படியே உள்ளே காமிச்சிடலாம். ஒன்றும் இல்லைங்க, வெறும் இன்டீரியர் க்ளீனிங், ஃபுல் பேண்ட் மட்டும்தான் போட்டேங்க. மற்றெல்லாம் அப்புறமேல் பண்ணிக்கலான்ட்டாரு. அதனால் ஃபுல் மேட் மட்டும்தான் போட்டிருக்குது. வண்டியில் இருந்த மேட்டை பழைய மேட்டை போட்டோம். சரி இருங்க, ஃப்ரண்ட் கேமராக்கு வந்துடுறேன். எப்படி இருக்குதுங்க? வித்தியாசம் தெரியுதுங்களா? கண்டிப்பாக தெரியாமையே இருக்குது அப்படிம்பாங்க டிஎம்எஃப். ஒரு வெள்ளை கலர் வண்டி கொடுத்து இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு. சரி, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த நோக்கம் மட்டும்தான் இந்த வீடியோ. வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம டிஎம்எஃப் தெரியும். சென்டிமெண்ட்டான வண்டியாக இருந்தால் ரெடி பண்ணுங்கள். ஒரு வீடியோக்களையும் நான் அதை பதிவிடுறேன். அது நம்ம டிஎம்எஃப் மைண்டில் ரொம்ப எடுத்துக்குங்க. ஏன்னா அது 50,000 ஆகட்டும், 1 லட்சம் ஆகட்டும், 1.5 லட்சம் ஆகட்டும், 2.5 லட்சம் ஆகட்டும், செலவு பண்ணுற வண்டி ஒர்த்தா, ரைட், உங்களுக்கு சென்டிமெண்ட்டா அப்படின்னு பார்த்து நீங்கள் வேலை செய்யுங்க. சென்டிமெண்ட் இல்லை அப்படின்னா வண்டி நீங்கள் நீங்கள் வேறு வண்டியும் கூட நீங்கள் தாராளமாக லேட்டஸ்ட் வண்டி போய்க்கலாம், புது வண்டி போய்க்கலாம், மாற்றிக்கலாம். சரிங்க டிஎம்எஃப், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப்.